ஒரு நாள் அதிகாலை வேளையில் பாலடைஞ்ச கட்டடத்தில் தூங்குற வழக்கம். தூங்கி எழுந்திரிச்சு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆயத்தமாக இருக்கிறப்ப பொட்டிய அறையிலே ஒரு மனிதரை நான் சந்திக்க முடிந்தது. நான் பார்த்த மனிதர் வெண்ணாடை அணிந்தவராக இருந்தார். அழுது கொண்டே இருந்தார். அழுகும்போது தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். என்னாலே எல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி ஒரு மனிதர் அழுது கொண்டே இருந்தார். ஐயா, அவர் யார் என்று தெரியாது. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு அவர் அழுது கொண்டு இருக்கிறார். யார் அவர்? அவர் அழுகிறதை பார்த்த உடனே என்னை அறியாம நான் அழ ஆரம்பிச்சேங்க. பார்த்தா அந்த மனுஷரை காணல. என் மனதில் கேள்வி, யார்? ஏன் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு அழுகிறார்? கேள்விக்கு பதில் இல்லை. யாரோ ஒருவர் அழுகிறார், அழுது கொண்டே இருக்கிறார். அவரை அறியாத அவருடைய ஜனங்களுக்காக அவர் அழுகிறார். என் ஜனங்கள் என்ன இடத்தில் வரவில்லையே, அவர் அழுது கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் பைபிள் படிக்கிற ஒரு சகோதரை பார்த்தேன். அவரிடத்தில் விசாரித்த போது நான் முதலாக இயேசுவை பற்றி எனக்கு பிரசங்கித்தார். நிறைய வசனத்தை எனக்கு வாசிக்க காண்பித்தார். ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்னார், இதை வாசி தம்பி. வாசித்தா ஆமாம், இது போல தாங்க அந்த ஆள் அழுறாருன்னு சொன்னேன். அவர் சொன்னார், அது ஆள் இல்லை தம்பி, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக ஒருவர் அழுது கொண்டு இருக்கிறார் என்றால் அவர் ஒரு மனிதர் இல்லை, அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். நான் பார்த்தது இயேசுவை பார்த்தேனா, இயேசுடைய அழுகிற குரலாக கேட்கிறது. உங்கள் சாமி எதுக்குங்க என்கிட்ட வந்து அழுறாரு? நான் அவன்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், தோமா சந்தேகப்பட்டதுனால தான் தோமாட்ட தரிசனம் பண்ண, நீ சந்தேகப்பட்டதுனால தான் உன்கிட்ட வந்து அழுகிறான்னு சொன்னார். நான் கேட்டேன், இனிமேல் உங்கள் சாமி அழமாட்டாரா? எங்கே பார்த்தாலும் அழுகிற தொல்லை விட மாட்டேதுங்க. கர்மாதி வீட்டுக்கு போனால் அழுகிறார், என்னால் சும்மா இருக்க முடியல. இனிமேல் உங்கள் சாமி அழமாட்டாரான்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தேங்க. நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டேன். நடு இரவில் ஏதோ ஒரு அழுகிற சத்தம் கேட்டு எழுந்தேன். என் பக்கத்தில் இயேசு அழுது கொண்டு இருக்கிற சத்தத்தை இன்னும் உணர முடிந்தது. ஐயோ, கிறிஸ்தவ நண்பர் இனிமேல் அழவே மாட்டார் என்று சொன்னார். இன்னும் அழுகிறாரு. முன்னாடி அழுகிறது யார் என்று தெரியாது, இப்போ அழுகிறது இயேசு என்று தெரிந்து விட்டது. எப்படிங்க நான் சும்மா இருக்கிறது? என் அருகில் இயேசு அழுகிறார், என்ன செய்வது என்று தெரியவில்லை. எனக்கு உசுர் கொடுத்தவர், உயிர் கொடுத்தவர், வியாதியை சுகப்படுத்தின என் ஆண்டவர், என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறார். எப்படிங்க நான் சும்மா இருக்க முடியும்? நான் சொன்னேன், ஏசப்பா அழாதீங்க. சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவர் அழுகிறது நிறுத்த முடியலங்க. எப்படிங்க சும்மா இருக்கிறது? யோசிப்பா, அந்த ஜனங்கள் அருகில் இருந்தேன்னு அவர் அழுறார். நாம் போய் ஜனங்கள்கிட்ட சொல்லுவோம்னு சொல்லி பக்கத்து கிராமத்துக்கு நான் ஊழித்து போயிட்டேங்க. புதிய ஏற்பாடு இல்லை, பழைய ஏற்பாடு இல்லை, ஒரு வசனம் கூட தெரியாதுங்க. ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சாரு. என் கண்ணீரை துடைச்ச ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். இந்த ரெண்டு விஷயம் தாங்க தெரியும். பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டாங்க, வீடு வீடாக போனங்க. ஏசப்பா நமக்கு நல்லது செய்வார், இவ்வளோதாங்க தெரியும் எனக்கு. சும்மா போய் சொன்னேன், வீடு வீடாக எல்லாம் என்னை பைத்தியம், நான் திட்டுனா காரி துப்புனா எனக்கு கவலை கிடையாதுங்க. நான் ஊழித்து வந்துட்டேங்க. 29 வருஷங்களாக ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன், நான் என் நேரத்தை கொடுக்குறேன், நான் என் தாழ்ந்துகளை கொடுக்குறேன், எனக்கு என்ன முடியுமோ அதை செய்ய. எனக்கு பிரசங்கம் என்ன பண்ண தெரியாது, எங்களுக்கு வரங்கள் இருக்கா தெரியாது, ஒன்றும் எங்கிட்ட தெரியாது. எங்கிட்ட ஏசப்பா இருக்கிறார்.